வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் எப்படி செய்யணும்ன்றது தான் இப்ப நான் செஞ்சு காட்ட போறேன். இந்த வீடியோ வந்து எங்க அம்மாக்காக ஸ்பெஷலா எங்க அம்மா கேட்டிருந்தாங்க இந்த ஃப்ளவர் எப்படி செய்யணும்ன்றது. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்படி பாத்தீங்கன்னா நார்மலா இந்த மாதிரி ஊசி எடுத்துக்கோங்க. பா ஷேப்ல நாலா பக்கம் கார்னர்ல என்ன சைஸ்ல இருந்தாலும் வெட்டிக்கோங்க. நார்மலா உங்களுக்கு இந்த சைஸ்ல ஃப்ளவர் வேணும் அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு கார்னர் பண்ணி வெட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் சைஸ் கரெக்டா வரும். நாலா பக்கமும் 2 இன்ச் கணக்கு. சரிங்களா? இப்போ வந்து இந்த ஊசியை வச்சுட்டு இந்த கிளாத்தை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா ஃபோல்ட் ஆயிக்கும். அப்படி நல்லா இந்த ஃபோல்டிங் எது வரைக்கும் பண்ணணும்னா கரெக்டா இந்த கார்னர் வரைக்கும் நீங்க ஃபோல்டு பண்ணி நிறுத்திடணும். ஊசியை வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா துணியை வந்து இப்படி ஃபில்ட்ல பிடிக்கிறீங்க. ஸோ இப்படி பிடிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஃப்ளவரோட டிசைன் ஷேப் வந்து உங்களுக்கு அழகா தெரியும். ஸோ இப்படி பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் இதை என்ன பண்றீங்கன்னா த்ரெட்ல இப்படி சுத்தி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து வந்துடும் ஃப்ளவர். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் வந்துடும் உங்களுக்கு. இந்த டிசைன் சென்டர்ல வரதுக்காக தான் நான் இந்த கார்னர்ல இருந்து அதை சேர்த்தி பிடிக்க சொல்றேன். நீங்க ஒட்டுக்கா சுத்தி வளைச்சு பிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல சென்டர்ல வர இந்த டிசைன் வந்து வராது உங்களுக்கு. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.